ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் புவனா பூவிகா பொன்னிலவா. எல்லாத்துக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டைட்டில் பார்த்து டம்ப்ளைன் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இருக்க போது. அதை தான் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாட மாட்டோம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட மாட்டோம்னா அந்தளவுக்கு கொண்டாடாமல் இல்லை. ரோட்டில் விநாயகர் வைப்பாங்க, சிலை கொண்டு வந்து வைப்பாங்க இல்லைங்களா, அதை மட்டும் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். வீட்டில் நாங்கள் எதுவுமே இதுவரையும் நான் அந்த கொலக்கட்டை சுண்டல் வேக வச்சு இதுவரையும் நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. கல்யாணம் இத்தனை வருஷத்தில் நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி இந்த தடவை பொன்னியில் ஒன்று வந்து அடம் பிடிச்சி எனக்கு ஒரு விநாயகர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால ஒரு விநாயகர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த விநாயகர் வச்சு இந்த வருஷம் தான் முதல் முறையாக நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குன்னு பார்த்து நம்ம நேரம் மாடு சாணியே போட காணோம். சாணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காலையில் வாசலுக்கு சாணி போடணும்னு சொல்லிட்டு 5 மணிக்கு அலாரம்லாம் வச்சுட்டு படுத்தேன். 5 மணிக்கு ஒரு அலாரம், 6 மணிக்கு ஒரு அலாரம்னு சொல்லிட்டு. ஆனால் அலாரம் அடிச்சிச்சு, ஆனால் நான் எந்திரிக்கலை. சரி, 6:30க்கு மேலே தான் எந்திரிச்சிட்டு போய் சாணி எடுத்துகிட்டு வந்து வாசலில் தொலைச்சிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு டைம் பார்த்தா 7:45. என் வீட்டுக்காரருக்கான 8:30க்கு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரே சமைச்சிட்டு இருந்தார். நான் வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தனால அவர் சமைச்சிக்கிட்டு இருந்தார். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் பாதி, அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் தாட்டி விட்டு பாப்பா தம்பியெல்லாம் குளிக்க வச்சு அவங்க 2 பேர்த்தையும் கோயிலில் விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட தாட்டி விட்டு நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பெல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுண்டல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சுட்டு சுண்டல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சுண்டல்லாம் குளிச்சுட்டு நம்ம வேலை செஞ்சு இப்போதைக்கு இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சுண்டல்லாம் வேக வச்சு சாமிக்கு ரெடி பண்ணி வச்சேன். இன்னைக்கு என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி. ஆரம்பிக்கலாங்களா? நாங்கள் வந்து எப்போயுமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அடுப்பெல்லாம் கழுவணும் அப்படின்னா அடுப்பில் கம்பல்சரி பட்டை போட்டே ஆகணும். இது வந்து என்னோடய மாமியார் கண்டிஷன். அவங்க திங்கக்கிழமை எப்போயுமே காலையில் டீ வைக்கல கூட அடுப்பெல்லாம் கழுவிட்டு பட்டை போட்டு தான் டீ வைப்பாங்க. ஸோ நான் குளிச்சுட்டு அடுப்புக்கெல்லாம் பட்டை போட்டு சுண்டெல்லாம் வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், என் பொண்ணு பண்ணி வச்சுருக்க அலங்கோலத்தை மண்ணை பூரா அள்ளி போட்டு செம்பெல்லாம் தண்ணியை ஊற்றி போட்டு உழப்புன்னு உழப்பி மறுபடியும் வேலை வச்சு மறுபடியும் இதெல்லாம் சுத்தம் பண்ணி நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கே ரெடி. இங்கே பாருங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி நிற்க பாருங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எதுக்கு மண்ணலி போட்ட? நீ எதுக்கு மண்ணலி போட்டேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். விநாயகருக்கு நம்ம போடுற மலை பார்த்தோன்னா சிரமம் தெரியும். அருவாள் எனக்கு உடைக்கவே தெரியாதுடா. எனக்கு உடைக்க தெரியும். உடைக்க தெரியும். அம்மா
எப்படியாவது நல்லபடியாக உடச்சி வச்சுறேன். என்ன உனக்கு கொடுக்கணும்? எல்லாம் கொடுத்துறேன். ஆமாண்ணா. போதும். साइड मारी उसे साइड में गणेश साइड पूजा कर सकता है। வெள்ளத்துலேயே கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. உங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அவர் வந்தோடனே அவரையும் சாமி கும்பிட வச்சுட்டு அந்த நம்ம குட்டி விநாயகரை தூக்கிட்டு போய் அங்கே கோயிலில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். கேட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய். அவ்வளோதாங்க. நம்ம விநாயகருக்கு வீட்டில் ஒரு பூஜையை போட்டு கொண்டு போய் பெரிய விநாயகரோட சேர்த்தாச்சு. அவங்க இனி ஊர்வலம் கொண்டு போகும்போது நம்ம விநாயகரை சேர்த்து கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்படி வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க.